Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th chemistry half yearly and bubbly examsக்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் half yearly எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி அல்லது வந்து பப்ளி எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் half yearlyன்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸுக்கு தனியாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில டைம் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியாது. நமக்கு பிடிஎஃபாகவுமே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ஜாயின் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ போத் தமிழ் மீடியம் அந்த இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்போம். இதில் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டினை மினிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. கொஷின்ஸ் வந்து குயிக்காக மார்க் பண்ணி வச்சிங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் அதையும் நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5th கனிம கழிவு கசடு. சரிங்களா? கேங்ஸ் லாக் அப்படிம்போம். அதுக்கடுத்து 8th கொஷினு இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ மினிமம் இந்த 11th அதுக்கடுத்து 10 9 இந்த மூணுமே என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சிருங்க. ஸோ நம்ம 12th கொஸ்டின் எப்பயுமே படிச்சிருப்போம். கனிமம் தாதோட வேறுபாடு, மினரல்ஸ் அண்ட் வேர்ஸ் நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த 14வது கேள்வி 16வது கேள்வி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 2 யூனிட் 2 வந்து எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினு, செகண்டு, தேர்டு, அதுக்கடுத்து 5th கொஷினு, 6th கொஷினு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். சிலிக்கான் யூசஸ்னு பயன்கள்னு எங்கெங்கே வருதோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த 9th கொஷின் இது வந்து 5 மார்க் தான். சரிங்களா? அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10th கொஷினு, 11th, அதுக்கடுத்து 12th கொஷின் இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 5th கொஷினு, 15th, 16th கொஷின், 13th கொஷின். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th கொஷினு இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லெசன் வைஸாக ஒரு 10 கொஷின் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம், 10லேருந்து 15. ஸோ மினிமம் நம்ம மார்க் பண்ணுறையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, படிச்சிருங்க. சரிங்களா? அதேமாதிரி இந்த ஈவிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 9th கொஷினு, அதுக்கடுத்து 10, அதுக்கடுத்து 12th கொஷின் இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து 14, 15. சரிங்களா? இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டு. ஸோ 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷினு, ஃபஸ்ட் கொஷினு, தேர்டு கொஷினு, அதுக்கடுத்து 5th கொஷின். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 9th கொஷினு, 10th கொஷினு, 12th கொஷின் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து இதில் வந்து 14வது கேள்வி இதெல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின் இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து விபி தியரி. சரிங்களா? விபி கொள்கையை வந்து நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மாறி இருக்குது. இது வந்து அங்கே ஃபஸ்ட்டு போகணும். சரிங்களா? அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 8th கொஷினு, 9th கொஷினு. ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 11th கொஷின் இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 14வது கேள்வி இதை வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து தேர்டு, அதுக்கடுத்து 4th கொஷின் இது எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6th கொஷின் இதெல்லாமே நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த 9th கொஷினு, அதுக்கடுத்து 11th கொஷினு, அதுக்கடுத்து 13. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15th கொஷின் இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. அதுக்கடுத்து யூனிட் 7. ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷினு, தேர்டு, அதுக்கடுத்து 4th கொஷினு, அதுக்கடுத்து 6th கொஷினு, 7th கொஷின் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 9th கொஷினு, 12th கொஷின் இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 14, 15. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 8.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு செகண்ட் கொஷின் தேர்டு, அதுக்கடுத்து 4 and 5 வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6th கொஷின் வந்து நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து ஹெண்டர்சன் ஈக்குவேஷன்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 9th கொஷின் நல்லா பாருங்கள். 11th கொஷின் நல்லா பாருங்கள். கால்குலேஷன் கொஷின்ஸ் வந்து எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. 12th கொஷின், அதுக்கடுத்து 14th கொஷின், 13th கொஷின் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 16th சரிங்களா, இதுவும் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கொஷின் நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஷினு, 5th கொஷினு, அதுக்கடுத்து 7th கொஷின் இதெல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 9th கொஷினு, 10th கொஷின், ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ அதில் நம்ம மார்க் பண்ணுறதை மினிமம் நீங்கள் வந்து படிச்சிருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th கொஷின், 5th கொஷினு, 6th கொஷினு, அதுக்கடுத்து 8th கொஷின் இதெல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 13th கொஷின் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 10வது கேள்வி இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கேட்டலிஸ்டோட கேரக்டர்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 16வது கொஷின் சரிங்களா, களி கூழ்மம் அதோட வேறுபாடு. அதுக்கடுத்து சாப்டர் 11. ஸோ சாப்டர் 11ல் ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் நல்லா பார்த்துருங்க. 4th, அதுக்கடுத்து 5th கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 9th கொஷின். 9th நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுமாரி விக்டர் மேயர். ஸோ இந்த 10th கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்காட் அண்ட் பவுமன் கோல்ப்பு வினை இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஃபினாப்ளின் வினை இதெல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 16வது கொஷின். ஸோ இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து யூனிட் 12. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3rd கொஷினு, 4th கொஷின், 5th கொஷினு. ஸோ மற்ற கொஷின்ஸ் சரிங்களா, அதாவது மற்றதும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத அளவுக்கு மார்க் பண்ணுறது யாவது நல்லா படிச்சுங்க. ஸோ 10th கொஷினு, அதுக்கடுத்து 11th கொஷின் சரிங்களா. ஆல்டால் குறுக்கு வினையெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து கன்னிசரோ ரியாக்ஷன் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 15th கொஷினு, 16th கொஷின் இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து யூனிட் 13ல் பார்த்தீங்கன்னா காம்பர்க் ரியாக்ஷன் அது வந்து நல்லா படிச்சிருங்க. கடுகு ரியாக்ஷன் 3rd கொஷினு எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th, 5th, 9th கொஷின் சரிங்களா, இது வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 11th கொஷினு, 14th கொஷினு, அதுக்கடுத்து 13th கொஷின் இதெல்லாமே பாருங்கள். ஸோ அது மாதிரி 15th கொஷின். ஸோ அதுக்கடுத்து 11வது லெசனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினு, 3rd, அதுக்கடுத்து 4th கொஷினு. ஸோ இங்கே வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த மாதிரியான கொஷின்லாம் இருக்கும், அது எல்லாமே பார்த்துருங்க. நம்ம 11th படித்தது தான், இருந்தாலும் இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்லாம் கேட்பாங்க. குளுக்கோஸு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரெக்டோ ஸ்ட்ரக்சரு, புரதத்தோட இயல்பேத்தல் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அது மாதிரி புரதங்களோட முக்கியத்துவம், ஹார்மோன், விட்டமின்ஸோட வேறுபாடு இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 15th லெசனு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, அதுக்கடுத்து 5th கொஷினு, 6th கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 8th கொஷினு, 11th கொஷினு, ஸோ அதுக்கடுத்து 13, அதுக்கடுத்து பியூனா என், பியூனா எஸ்ஸு. ஸோ இந்த 16வது கொஷின். ஸோ இது எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க படித்து வச்சுங்க. மார்க் பண்ணது எல்லாமே மினிமம் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.